எங்க பக்கத்துல ஏமா நீங்கள் ஏன் வட்டி கொண்டு வரல நீங்கள் ஓட்டிங்க நீங்கள் ஓட்டிங்களா பாருங்க சின்ன ஒரு ஹோட்டல் போட்டுல வந்து ஐயா வைக்கிறா இந்த சீலா என்ன மாதிரி சீலா முதல் என்ன மாதிரி போகுது முதல் அதே ரால் என்ன மாதிரி போகுது ஐயா இப்போ ஒரு அண்ணன் வந்து சொல்லு மண்டல் மீன் வந்து 1/2 கிலோ வந்து ஒரு சின்ன ஒரு கொட்டில் ஒன்று போட்டு இதில் ஒரு சின்ன ஒரு திராசம் வச்சு என்ன பட்ட காசுல தான் ஃப்ரீயானே காசுல ஃப்ரீயா ஒரு மீன் வைக்கட்டும் ஐயா அம்மாக்கள் எல்லாம் வந்து இதில் வாங்கிட்டு போயினோம் முரல் இருக்குது திரளி இருக்குது எவ்வளோ காலமா இந்த இடத்துல வச்சு இந்த மீன் ரால் இதெல்லாம் வந்து எங்க வாங்குறேன் பங்குனி திங்கள் தானே ஓகே அதை போட்டுனாங்க அதாவது வெள்ளிக்கிழமை கொண்டு போய் போடுவோம் ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் ஒரு தெருவோர குட்டி மீன்ஸ் அந்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோப்பாயிலிருந்து செல்லச்சின்னதிக்கு வந்து நீர்வேலி என்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெருவோர குட்டி மீன்ஸ் அந்த ஒரு ஐயாவரால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதால் அந்த வழியால் வந்து போய்களை வந்து அதிகமாக நிறைய நேரங்களில் வந்து பார்ப்பேன் அதிகமாக வியாழக்கிழமையில் திங்கக்கிழமையில் சனி ஞாயிறில் வந்து அதிகமாக இந்த இடத்துல ஒரு சின்ன கொட்டில் மாதிரி வந்து போட்டு அந்த இடத்துல வந்து மீன்கள் எல்லாம் வந்து வச்சு விற்று கொண்டிருப்பார் நிறைய நாளாக வந்து எடுக்கணும்னு சொல்லி ஆசை இன்றைக்கு தான் வந்து ஐயாவோட வந்து கதைக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஐயா என்னென்ன மீன்கள் எல்லாம் வச்சுக்கார் என்னென்ன விலைகளில் வந்து இப்போ போகுதுன்னு சொல்லி தான் இந்த காலை வாயில் வந்து பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆக்கள் எல்லாம் வந்து வாங்கி கொண்டு வந்து போயிடும் இதில் போகிற ஆக்கள் வர ஆக்கள் அதிகமாக இதில் பக்கத்தில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாட்ட மீனெல்லாம் வந்து வாங்கி கொண்டு போயினோம் ஐயாவோட நாங்கள் வந்து இப்போ கதைக்க போகிறோம் இப்போ இந்த இடம் அங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இதான் வந்து இந்த நீர்வேலி ரோட் அதிகமாக இதில் விளங்கக்கூடிய ஒரு பகுதி குறிப்பாக சொல்ல போனால் அதில் நீர்வேலி வாழைக்குள சந்தை இருக்குது அந்த வாழைக்குள சந்தைக்கு ஒரு அதுலேருந்து ஒரு 300-400 மீட்டர் வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதில் வேறு இடப்பக்கம் இந்த இடப்பக்கத்தில் வந்து இதில் ஐயா வந்து இதில் மீனெல்லாம் வச்சு விற்று கொண்டுக்கிறார் இதில் பாருங்கள் ஆக்கள் எல்லாம் வந்து வாங்கி கொண்டு போயிடும் இதில் பாருங்கள் அம்மாக்கள் எல்லாம் வந்து இதில் வாங்கி கொண்டு போயிடும் இதில் வந்து பாருங்க ஐயா ஒரு குட்டி ஒரு சின்ன ஒரு கொட்டில் ஒன்று போட்டு இதில் ஒரு சின்ன ஒரு திராசம் வச்சு இதில் நல்லா வடியாக பாருங்க நிறைய மீன்களை மோரா ஒட்டி இல்லை பாருங்க துள்ளு மண்டல் இருக்குது இது என்ன முரல் இருக்குது திரளி இருக்குது திரளி என்ன திரளியானே திரளி இருக்குது சீலா இருக்குது எங்கே இருக்கு ரால் இருக்குது நல்ல பெரிய ராலெல்லாம் வச்சுக்க இப்போ ஐயா வந்து இதில் வச்சு இந்த ஹோட்டலுக்கு வச்சு விற்று கொண்டிருக்கிறார் நீர்வேலி பகுதியில் வச்சு விற்று கொண்டிருக்கிறேன் ஐயாவோட கதைப்போ என்ன மாதிரி இன்றைக்கு விலைகள் எல்லாம் இதில் பாருங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதில் சின்ன என்னதான் வந்து தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் பாருங்க இதில் வந்து சின்னதாக படம் எல்லாம் வச்சு ஐயா பூவெல்லாம் வச்சு தான் அந்த யாரோட தோங்குறேன் ஐயாவோட கதைப்போம் ஐயா வணக்கம் 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 இது சரியா எந்த இடம் இது சரியா நீர்வேலி இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த இடத்துல வச்சு 4-5 வருஷமாக செய்கிறீங்க இப்போ குறிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வந்து மீன் சந்தை போகிறோம்னு சொல்லி என்னது உங்களுக்கு தோணுது காணிக்கார ஒத்துழைப்பு தந்து இந்த இடங்கள்ல நீங்கள் வியாபாரம் செய்யலாம்னு உங்களுக்கு தோணுச்சேன்னா இப்போ என்னென்ன மீன்கள் எல்லாம் வச்சு விற்கிறீங்க மீன் வந்தால் நல்ல மீன் எல்லாம் போட்டு விற்கிறாங்க இப்போ மீனும் குறைவு மீனும் விலை கொஞ்சம் பெட்ரோல் டீசல் இதில் தட்டுப்பாடுல அதெல்லாம் பில்லையா இருக்குமே இப்போ நான் முதல் வந்த தம்பியாவோட கேட்க நல்ல மீன் போட்டு இருந்தாங்க மீன் போட்டுருந்தேன் இப்போ மீன் குறைவு முதல் பாரு என்ன தெரியுமா எடுத்து போட்டு வரேன் ரைட் இப்போ என்ன மாதிரி என்னென்ன விலையில் வந்து போகுது 700 விற்கிறேன் 1/2 கிலோ என்ன மீன் இது துள்ளு மண்டல் என்ன விலை போகுது 700 1/2 கிலோ வேண்டாம் 1400 விற்கிறீங்க ரைட் இது ஒரு வட்டி 250 பல விலைக்கும் விற்கிறோம் என்ன செய்யறது இது என்ன சீலா என்ன மாதிரி சீலா 1/4 கிலோ 250 1/4 கிலோ 1000 ரூபா ரைட் முதல் என்ன மாதிரி போகுது முதலும் அதே விடா முதலும் அதே 1000 ரூபா கிலோ 1/4 கிலோ 200 1/4 கிலோ 200 சொல்லிச்சுன்னா 800 திரளி திரளி ரைட் ரால் என்ன 1/4 கிலோ 500 கிலோ 500 2000 போகுது 1700 1800 ரால் 400 200 வரும் ரைட் இது என்ன மாதிரி இப்போ இது இந்த மீன் ரால் இதெல்லாம் வந்து எங்கே வாங்குறேன் நீங்கள் இந்த காக்கதீவு வடமராஜியும் போகிறது என்னத்தில் போய் வாங்கி வரது மகன் எடுத்துன்னு வர மூட்டை சைக்கிள் அவர் எடுத்து திறனாமித்து கொடுக்குறதா வேறு வாசி கொண்டு போவார் ரைட் அப்படியே போகுது எங்களுக்கு தொழில் பரவாயில்ல மீன் பாடுறது தான் கொஞ்சம் கஷ்டம் பாடுதானே இப்போ இது இதை விட அதிகமாக மீன்கள் எல்லாம் போடுறாங்க இப்போ நான் 2 நாளாவது நோம்பலான மீன் பண்ணுறோம் மீன் வரது இல்லை அதான் வரது இல்லை
ரைட் 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 என்னமே ஓரளவுக்கு வந்து மக்கள் எல்லாம் போற வர கொஞ்சம் தொழில் பரவாயில்ல நாங்கள் வந்தா மீன் அவ்வளோ மித்திரம் இதுதான் போறது நான் வித்து முடிச்சு போடுவோம் இப்போ என்னென்ன நாட்கள்ல வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை உண்டு பங்குனி திங்கள் தானே ஓகே அதை இப்பாட்டோம் நாங்கள் மற்றது வெள்ளிக்கிழமை உண்டு இப்பாடுவோம் மற்றபடி தொடர்ந்து மீன் போடுவோம் வெள்ளிக்கிழமையை விட்டு மிச்சம் எல்லா மிக்கிறது ரைட் 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 ஓகே சனத்தையும் பார்க்கத்தான் நம்ம இப்போ மீனெல்லாம் வட்டியும் கொடுக்குறதோ வட்டி காசு ஒன்று பண்ணுறேன் வட்டி கொடுக்குறோம் இங்கே அஞ்சாள் இருக்கேன் எல்லாம் இருக்கும் ரைட் 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 அதுக்கு மேலே பூவெல்லாம் வச்சு செய்கிற தொழில் தெய்வம் தானே செய்யும் தொழில் தெய்வம் செய்கிற தொழிலும் ஒழுங்காக செய்யணும் எல்லாம் ஃப்ரீயாக தான் பட்டி கொடுக்குறோம் வட்டி காசு ஒன்றும் இல்லை ரைட் 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 இனி ஆக்கள் தருவீங்கம்மா எனக்கு வெறும் எழுதி தான் தெரியும் வேற பொருட்கள் எல்லாம் தான் தெரியும் ரைட் 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 இப்போ நீங்கள் பரம்பரை மீன் தொழிலான நாங்கள் ஆரம்பிச்சு இப்போ மகன் படிக்கிட்டவர் அவருக்கு நான் எடுத்துன்னு பேர் நான் வித்து கொடுக்குறேன் அவருக்கு ஊருக்காக கொண்டு ஊருக்குள்ள வாடிக்கை ஆர்டர் கொடுக்குறோம் ரைட் 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 ஒரு நாளைக்கு இப்போ சீவியத்துக்கு ஓகே சாப்பாடுக்கு வரும் சாப்பாடுக்கு வரும் ஓகே வேற என்ன பெரிய ஆட்டம் வந்தாப்பா சரி நீங்க இந்த இடம் தானா நான் புத்து கிளம்பி அப்ப நீங்க சந்தைக்கு போகலாம் சந்தை அங்க வியாபாரி கூட வேணும் வியாபாரி கூட ஜனங்கள் கொஞ்சம் தெரியாது இப்போ எல்லாரும் வந்து இப்போ அதிகமாக இப்போ கொண்டு வந்து விற்கிறாங்க இப்போ நான் புது சந்தை போனேன் புது சந்தை முதல்ல ஒருக்கா போனேன் அப்போ அங்கே வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து வந்தது என்னன்னு சொல்லி சொன்னால் ஆக்கள் வந்து இப்போ கூட மரக்கறிகள் வந்து ரோட்டு வழியை போட்டு வைக்கிறது மீன் வழியும் ஆக்கள் வந்து போட்டு வைக்கிறதுல சந்தைக்கு ஆக்கள் வார கம்ப்ளைண்ட் வந்து நட்டம் தானே இப்போ ஏன்டா அவன் வரி காசு கட்டணும் இடவாட காசு கட்டணும் அப்போ அவங்க நட்டம் தானே இப்போ அது சரி எவ்வளோ வரி காசு இப்போ எவ்வளோ போகுது இப்போ மீன் கிலோவுக்கு எவ்வளோ படிக்கணும் தெரியும் இடவாடை இப்படி இடவாடைக்கு காசு ரைட் ரைட் எல்லாத்தாலும் பார்த்து நட்டம் தானே ஊர் வியாபாரி ஊருக்கு ஓடி வித்தாப்பன் சேரம் சந்தையை போகாது இப்போ இங்கேயே எங்களுக்கு 2-3 பேர் செய்யணும் ஆனால் சேரம் எங்கிட்ட தான் பெறும் இதெல்லாம் போடுவோம் இன்றைக்கு உடனடியே வாங்கி அப்படியே வேற மீன் காணாதுங்க எனக்கு இன்றைக்கு நான் ஞாபகம் விற்கிறது மீன் காணாது இன்றைக்கு மீன் குறைவா இருக்கு குறைவோ ரைட் 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 எல்லாம் வந்து விலைவாசியா ஆக்கள் எல்லாம் வந்து இப்போ வாங்க வந்திக்கணும் பாருங்க வாங்கிக்கொண்டு இதில் ஐயாட்ட மீன் பட்டை வந்திக்கணும் துள்ளு மண்டல் ஐயாட்ட இப்போ ஒரு அண்ணன் வந்து இதில் துள்ளு மண்டல் மீன் வந்து 1/2 கிலோ வந்து வாங்கியிருக்கார் வாங்கிட்டு ஐயா வட்டி கொடுக்குறார் என்ன வட்ட காசுல தான் ஃப்ரீயானே காசுல ஃப்ரீயா ரைட் ரைட் பாருங்க ஐயா இப்போ செதிலடிக்கிறார் பாருங்க என்ன ஒரு அந்த செதிலடிக்கிற காட்டுங்க ஒரு காட்டு விற்கிதோ வித்தியாசமாக இருக்கு எங்கட அந்த திரும்ப பலகையில் ஆணி அடிச்சு போட்டு தான் இல்லை அதுவும் கிடக்கா இங்கேயும் கிடக்கா ரைட் ரைட்டு ஐயா பாருங்க இதில் அடிக்க இந்த ஒரு மீன் பெக்கட்டம் சொல்லிட்டு ஐயா அதுதானே ரைட் 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 பாருங்க ஆக்கள் தொடர்ச்சியாக வந்து வாங்கி வைக்கணும் ஐயாட்ட பழக்கமான ஆக்கள் எல்லாம் மாதிரி நான் இல்லை என்ன பண்ண முடியுதுன்னா நான் எடுத்து வச்சு விட்டு வச்சு போடுறோம் அதுதான் அம்மா வெட்ட மாட்டேன் பாருங்க பக்கத்தில் நான் நிற்கிறேன் சாப்பிட்றதுக்கு பரவாயில்ல நல்ல சாப்பாடு தானே காத்தியா வட்ட தானே கொண்டு போகிற ஆனால் இன்னும் எவ்வளோ காய்கறி மடி போட வைக்கிறோம் எனக்கு ஆகல முறலோ போடுறேன் முறையில் நடக்கிறீங்களா
அதை வட்டி வச்சுட்டா அதை எடுத்துகிட்டு போகிறேன்னு இப்போ ஐயா வந்து ஓட கொடுத்துட்டு போன 1/2 கிலோ முரலுக்கு 1/2 கிலோ முரல் வந்து இப்போ ஐயா வந்து பட்டா போகிறார் பாருங்க. ஒரு சின்ன கடை தான் ரோட்டோரமாக இருக்குது. இதில் போகிற ஆக்கள் வர ஆக்கள் இல்லை வந்து வாங்குங்க. நீர்வேலியில் இருக்கிற ஆக்கள்லாம் வந்து வாங்குங்க ஐயாட்ட. இவ்வளோ பெருசாக இருக்கா அதுண்ணே இது செதில் செதில் பெருசாக இருக்கா அதுண்ணே? குறைவு. அதுதான் முரல் பெருசா வெட்டுற இல்லைண்ணே? முரல் பெருசா வெட்டுற இல்லைண்ணே? மெல்லிஸ் தானே? பெரிய முரல் வாரதா பண்ணும், குழு முரல் வாரது. ஓ குறைவேண்ணே. ரைட் ரைட் ரைட். மூண்டா வெட்டிட சரி அப்படியே. ரைட். அம்மா மட்டும் மீன் வாங்க வந்தீங்களா? சீடா இன்னும் காக்கிற இன்னும் உதவு 1/2 கிலோ ஊற்றுங்க. உதவு 1/4 கிலோண்ணே. ரைட் 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 ரைட். அம்மா என்ன இந்த 2 ஒட்டிக்கையும் போட்டு 2 200 தான் கிடக்காது களவாக தான் இருக்கும். 2 பேருக்கோ எங்க பக்கத்துல அம்மா நீங்கள்? ஆ ஏன் வட்டி கொண்டு வரல? நீங்கள் ஓட்டிங்களா? நீங்கள் ஓட்டிங்களா? அவ்வளோதான் என்ன ஒட்டக்கூடிய ஆக்களும் இருக்கிறோம். பக்கத்தில் சின்ன சின்ன ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு கணக்காக வந்து பண்ணிட்டு போய். ஓகே இதை இன்றைக்கு ஐயாவுடைய இதில் பாருங்க சின்ன ஒரு கொட்டில் போட்டு இல்லை வந்து ஐயா வைக்கிற இந்த வழியால் யாராக வந்து போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா வர நேரங்களில் வந்து வாங்குங்க. ஏன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து சின்ன சின்னதாக இதில் போட்டு விற்கிறவங்களுக்கு நாங்கள் சின்ன சின்ன ஏதாவது சப்போர்ட் கொடுக்கணும் தானே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இந்த ஊரில் இருக்கிறவங்க அயலில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இதில் வந்து மீன்களை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஐயாட்ட டெய்லி வாங்குறவங்க அவங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. மேலே இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காரணம் நாங்கள் நிறைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தை எப்போவுமே கலகலன்னு இருக்கிற சந்தைக்குள்ள போய் ஆக்கள் எல்லாம் வந்து நிற்பினோம் சத்தமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கோம். நிறைய பேர் கூவி கொண்டிருப்பாங்க, மீன் விலைகள் ஏலத்தில் கூறுவாங்க. அப்படி தான் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு தனிமையில் ஒரு சின்ன கொட்டிலுக்க போட்டு ஒரு மீன் விற்கிற ஐயாவோட இன்றைக்கு வந்து காய்ச்சிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 1 2 3 பேர்கிட்ட கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போய்க்கிறேன். மீன் நான் வரதுக்கு முதல்ல நிறைய பேர் வந்து வாங்கி வைக்கிறேன். ஒரு வித்தியாசமான காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு குட்டி காணொலி தான். உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் மறக்காமல். இன்னொரு காணொலி வாயிலாக சந்திப்பேன். ஓகே பாய்.